சேலத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்பொழுது சேலம் பகுதியில் இந்த போராட்ட கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். அங்கு அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் இதுவரை கிடைத்து வருகின்றது? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை சமூகத்தின் மற்ற அங்கத்தினர் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவிகரமாக இருந்து வருகின்றனர்? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், குறிப்பாக இந்த 3வது நாளையொட்டி உள்ள இந்த போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் இங்கு குவிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த இளைஞர்களும் பெண்களும் தொடர்ந்து இந்த போராட்ட காலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகளை, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உணவு வகைகளை பல்வேறு அமைப்பினர் தானாகவே முன் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. நேற்று இரவு முதல் கொட்டும் பணியில் இங்கே எல்லாமே ஆர்ப்பாட்டக்காரர்கள் இங்கே படுத்திருந்தாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே அட்டெண்டன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பக்கத்து அருகில் இருக்கிற இந்த சாலை இன்று கல்லூரி மாணவிகள் ரொம்ப ஆர்வத்துடன் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு துணையாக அவர்களுடைய குடும்பத்தினரும் இந்த போராட்டங்களில் கலந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தாங்களாகவே தங்களுடைய போராட்டங்களுக்கு, இந்த மாணவர்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த போராட்ட களம் குறித்து தற்போது இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீஷ் நம்முடைய இருக்கார்ட்ட பேசுகிறான். சார் வணக்கம். தற்போது இந்த 3வது நாளே உங்க போராட்டம் எட்டி இருக்கு. இதுவரைக்கும் இன்று கூட பிரதமர் ஒரு தெளிவான ஒரு முடிவு அறிவிக்கப்படுறார். உங்களுடைய போராட்டம் எந்த வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அறவழி போராட்டமாகவே பயணிச்சிட்ருக்கு. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், மாணவர்கள் அனைவருமே, அதாவது தமிழ் சமூகத்தை மட்டும் இல்லை, எல்லாருமே கலந்து இந்த தமிழினத்துக்காக குரல் கொடுக்க வந்திருக்காங்க. அதாவது 2வது நாளையும் தாண்டி இது பயணிக்குதுன்னா இது தமிழர்களுடைய ஒற்றுமை தான் நிலைநாட்டிகிட்டு இருக்கு. எவ்வளோ மதங்கள், கட்சிகள் இருந்தாலும் எங்களுக்கு எல்லா வேறுபாட்டையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைஞ்சு இதில் போராட்டத்தில் இருக்கிறோம். மத்திய அரசு என்றைக்குமே தமிழர் நிலத்தில் நல்லது செஞ்சதே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் மாநில அரசையே தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாநில அரசை நம்பி நாங்கள் இங்கே அறவழி போராட்டம் செஞ்சிட்ருக்கோம். மாநில அரசே தன்னோட சட்டசபையை கூட்டி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வாடிவாசலில் ஜல்லிக்கட்டை நடத்திட்டா, நாளைக்கே கூட நடத்திட்டா இந்த மாணவர் போராட்டம் இனிதே நிறைவடைஞ்சிடும். அந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்காக தான் நாங்கள் இருக்கோம் இந்த போராட்ட காலத்தில். அதாவது இவ்வளோ பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாக கிளர்ச்சி ஏற்பட்டு இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களால் தடையை மீறி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கே ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நாங்கள் எங்கள் அரசாங்கத்தை மதிக்கிறதுனால தான் அரசாங்கமே இந்த ஜல்லிக்கட்டை எடுத்து நடத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்ருக்கோம். எங்களால் தடையை உடைய ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். ஆனால் எங்கள் அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், தமிழினத்தை சப்போர்ட் பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு நாங்கள் மாணவர்கள் இளைஞர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தமிழின சார்பாகவும் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான போதுமான வசதிகள்லாம் இங்கே செய்யப்பட்டிருக்கா? அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். காவல்துறையால், அரசாங்கத்தால் குறைஞ்ச அளவுக்கு இல்லைங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் மற்ற அமைப்பு சார்ந்த தோழர்கள், நிறுவனத்தை சார்ந்த தோழர்கள், பொதுவாக அதாவது எங்களோட போராட்ட காலத்தில் இணைய முடியாத தோழர்கள்லாம் கூட என்ன பண்ணலாம், அவங்களால முடிஞ்ச உதவியை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பொதுமக்கள் மிக 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 சப்போர்ட்டாக இருக்காங்க மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த போராட்டத்தில். அவங்க தான் உணவு அளிக்கிறதுலேருந்து குடிநீர் அளிக்கிறது அவங்க கையாலே ப்ரிப்பேர் பண்ண உணவு கொண்டு கொடுக்குறாங்க. கடையில் கூட வாங்குறது கிடையாது. ஸோ எங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிட்ருக்கு. அது அரசாங்கத்துங்கிறத விட பொதுமக்கள் சார்பாகவே பொதுமக்களுக்கு பரிமாறப்பட்டுருக்கு எல்லா உணவுகளும். தொடர்ந்து நாளையும் அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு முடிவும் அறிவிக்கப்படவில்லைன்னா உங்களுடைய போராட்டத்தோட அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? எப்படி போகும்? அதாவது போராட்டத்தில் இருக்கிற எல்லா வகையிலுமே கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ சாகுமுறை பட்டினி போராட்டம் அது நாங்கள் கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து 1 நாள் 2 நாள் இல்லை, எத்தனை நாள் ஆனாலுமே இந்த தமிழர் உரிமை மீட்பு, மாணவர்கள் எல்லாரும் கிளர்ச்சி நாங்கள் கைவிட போகிறதா கிடையாது. எங்களுக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டுங்கிறதாட்டி அது எங்கள் பாரம்பரிய உரிமை. அதையே ஒரு அழிவுக்கு இவங்க ஏற்படுத்துகிறாங்கன்னா அதில் நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்க மாட்டோம். அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைச்சாலும் மாணவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். குறிப்பாக இந்த சாகுமுறை, இந்த பத்தினி போராட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துட்டு இருக்கீங்க நீங்கள்? இது வரைக்கும் 30 இளைஞர்கள் கலந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இளைஞர்கள் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு எங்கள் உடலை வருத்தி நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம்னா எங்களுக்கு தமிழினத்து மேலே அவ்வளோ பட்டு இருக்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவேந்திரன், குறிப்பாக இந்த இரவு நேரத்திலையும் தற்போது எங்களிடையும் இந்த பெண்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம். உங்களுடைய இந்த போராட்டம் களம் பற்றி சொல்லுங்கள்.
சார், நாங்கள் வந்து எங்களுடைய அடையாளத்தை எந்த காலத்துலையும் விட்டு தரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் போராட்டத்துக்கு முதல்ல முன் வந்திருக்கோம். அதாவது ஆணுக்கு பெண் வந்து ஒருத்தரும் நாங்கள் சலைச்சவங்கள நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நைட்டு 1 மணிக்கு கூட நாங்கள் இருக்கோம். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த தமிழக அரசாகட்டும், மத்திய அரசாகட்டும், மாநில அரசாகட்டும், எந்த ஒரு அரசும் யாருக்காக உருவாக்கியிருக்காங்க? நம்ம அரசு என்ன அரசு நீங்கள் சொல்லுங்கள்? மக்களாட்சி அரசு தானே. மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் மக்களை கொண்ட அரசு தானே மக்களாட்சி அரசு. ஒருத்தர் கேள்வி கேட்டால், ஒருத்தர் எனக்கு ஜல்லிக்கட்டு வேணும்னு சொன்னால் அது தனிப்பட்ட விருப்பமாக போயிடும். ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒருமித்த கருத்தோட ஒரு உணர்வை கொண்டு வந்திருக்கும் போது அது ஏன் தமிழக அரசு காதில் கூட வாங்காமல் இருக்குது? இது எங்களுடைய பாரம்பரியத்தையும் எங்களுடைய அடையாளத்தையும் அழிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஒன்னொன்னையும் எங்கள் கையிலேருந்து அப்படியே வெறித்தனமாக பிடிங்கிட்டு இது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு அடையாளம்லாம் இல்லாமல் போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வருங்காலம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு எங்களுடைய சந்ததிக்கு வந்து தமிழர்கள்னு இருந்தாங்க, கலாச்சாரம்னு இப்படி இருந்துச்சு, ஜல்லிக்கட்டுன்னு இப்படி தான் போட்டு அடக்கினாங்கன்னு கூகுளில் சர்ச் பண்ணி நாங்கள் காட்ட வேண்டிய நிலமை வந்துடுமோன்னு எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஜல்லிக்கட்டு நாங்கள் விளையாடுறதுக்காக மட்டும் கேட்கல சார், அது எங்களுடைய உரிமை. அதுதான் 20,000 வருஷமாக தோன்றும் நம் மொழி, தோன்றும் நம் மனுஷங்க வந்து தமிழர்கள். அவங்களால வந்து சும்மாலால வந்து ஜல்லிக்கட்டை வந்து கொண்டு வர கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டை அழிக்கிறது மூலமாக இந்த கடந்த 3 வருஷத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கலை இல்லைங்களா? ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 600 காளை மாடுகள் வந்து அடிமாடுகளாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டே இருக்காங்க. 100 வெரைட்டியில் இருந்த காளை மாடுகள் இப்போ 30 வெரைட்டி கூட மிஞ்சலை. இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார், காளை மாட்டை யார் சார் வைல்ட் அனிமலில் சேர்த்த சொல்லி சொன்னால்? பீட்டாக்கு என்ன அதிகாரம் சார் இருக்குது? வைல்ட் அனிமல்னால் அது காட்டில் தானே இருக்கணும். வீட்டில் வச்சு நாங்கள் எங்கள் குழந்தை குட்டிங்க மாதிரி வச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதை யார் வைல்ட் அனிமலாக இருக்குது சொன்னால்? தினைக்கும் காலையில் இருந்து ஒவ்வொரு மனுஷனும் பால் குடிக்கிறான் இல்லைங்களா? அந்த பாலை காட்டு மிருகத்திட்ட போய் அவன் போய் கறந்துட்டு வந்தால் குடிக்கிறான். வீட்டில் வச்ச மிருகத்தை என்னத்துக்கு வைல்ட் அனிமலில் சேர்த்தனா? அந்த வைல்ட் அனிமல் தடையை நம்மளால் எடுத்தோம்னாலே அந்த ஜல்லிக்கட்டுக்கு உண்டான தடையெல்லாம் நீங்கிடும். இந்த பால் விஷயத்தில் வந்து ஜெர்சி மாட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி இது வந்து நாங்கள் வெறும் கட்டி பிடிச்சி விளையாடணும்னு நாங்கள் முட்டாள்தனமாக ஒரு போராட்டத்தை வந்து நாங்கள் பண்ணலை. இது எப்படி சொல்ல வரோன்னா, அந்த ஜெர்சி மாடு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பால் வந்து எங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. 2வது ரக பாலை கொண்டு வரும்னு இருக்காங்க. அதுக்கு அந்த எங்களுக்கு வரக்கூடிய நோய்க்கு அவங்களே மருந்து கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் நோய் ஒரு 10-20 வருஷம் கழித்து நோய் நிறைந்த தமிழகமாக மாறிடும். அப்படிலாம் மாறக்கூடாதுன்னு இளைஞன் சிந்தனையோடு தான் நாங்கள் எல்லோரும் போராடிட்டுருக்கோம். பெண்கள் சளைச்சவங்க இல்லைங்கிறதுக்காக தான் நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். எனவே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நாங்கள் அற வழியில், அமைதியான வழியில், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் போராடிட்டு இருக்கோம். அப்படி ஜல்லிக்கட்டுக்காக கைது செஞ்ச அத்தனை மாணவர்களையும் ஒரு முதல் கோரிக்கையாக விடுவிக்கணும். ஜல்லிக்கட்டுக்காக எங்களுக்கான ஒரு ஆதரவா மத்திய அரசும் மாநில அரசும் கொண்டு வந்தே தீரணும். இதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமா உங்களுடைய இந்த போராட்டங்களை கொடுத்து அழகான பின்னணியை சொல்லியிருந்தீங்க. குறிப்பா இன்னைக்கு பிரதமர் வந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியிடும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது, எப்படி பார்த்தீங்க நீங்க? இல்ல சார், நான் வந்து கொஞ்சம் நம்பிக்கையா தான் இருந்தோம். ஏன்னா இவ்வளோ பெரிய போராட்டம் வந்து நடந்து வந்து யார் ஒருத்தருமே பார்த்ததே கிடையாது. அதுவும் இளைஞர்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு கிளர்ச்சி, ஒரு எழுச்சி வரும்னு யாருமே நம்பவே கிடையாது. இவ்வளோ பெரிய தூண்டுதல் இருக்குதுன்னா அங்கே பாருங்களேன், ஒரு கட்சிக்காக தான் ஒரு கூட்டம் நடக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஜல்லிக்கட்டு வந்து இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கிறத வந்து பாசிபிள் பண்ணிடுவாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்காக 2 நாள் பண்ணோம். 1 நாள் இருந்தாலே கொடுத்துடுவாங்கங்கிற நம்பிக்கை இருந்தது. நான் கூட டிவி வந்து என்ன சொல்லுவார், கண்டிப்பாக நம்ம கிடச்சிடும், ஜல்லிக்கட்டு நடக்க போது நான் பார்க்கும்போது மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் கோர்ட்டில் தான் கேஸ் இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை விரித்த உடனே அந்த நம்பிக்கையெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, அப்படியே மனசுலாம் ஒடிஞ்சு போச்சு. இப்போ விடாமுயற்சியாக என்ன நினைக்கிறேன்னா, ஜல்லிக்கட்டு நடக்கணும், நடந்தே தீரணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஜல்லிக்கட்டு இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம். பொண்ணுங்களும் சேர்ந்து விளையாடுற அளவுக்கு திறமையும் வீரியமும் எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய விரிவான தகவல் நன்றி சார். நீங்க சொல்லுங்க, நேற்றிலிருந்து இந்த போராட்ட களத்தில் இருந்துட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த போராட்ட களம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது இது மாதிரியான ஒரு இளைஞர்கள் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இளைஞர்கள் தான் சேர்ந்து ஒரு அரசியல் இயக்கம் கூட யாரும் தலைமை தாங்காம இளைஞர்களாவே தலைமை தாங்கி நடந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மேடமே எல்லாத்தையுமே மறந்துருந்து இன்றைக்கி எல்லாமே ஒற்றுமையாக ஒன்று கூடி ஒரு மிக சிறந்த ஒரு போராட்டத்தை வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது இது வந்து மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது. இளைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டம் வந்து இன்னும் தலை சிறந்து நடக்கணும். இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் மாதிரி கலந்துக்கிட்ட போராட்டங்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? அதை பற்றியான விஷயங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? இது வந்து ஒரு வீர விளையாட்டு.
இந்த வீர விளையாட்டு வந்து நாங்கள் இந்த 2-3 வருடங்களாக நடத்தப்படவில்லை. அதனால் ரொம்ப வந்து எல்லாருமே துடிச்சிக்கிட்டு இருந்தோம். இது வந்து மீண்டும் நடக்கணும், இது வந்து பெரிய லெவலில் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து துணிஞ்சு செஞ்சிட்ருக்குறாங்க. நிச்சயமா, அதாவது தேவேந்திரன் கருத்து கேட்டிருப்பீங்க. குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரிய இந்த உரிமையை வந்து ரசிக்கிற வகையில் மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. நிச்சயமாக இவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு அனுமதி கிடைத்தால் வாரம் ஒரு முறை கூட இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவோம் என்றும் தெரிவிக்கிறாங்க. அதுவும் பெண்களும் இது கலந்து கொள்வதாக இங்கு இந்த போராட்ட காலத்தில் கலந்துகிட்ட இந்த பெண்களும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்த 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 போராட்ட களம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த பகுதி முழுமையும் அது வந்து இந்த பகுதியில் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. அதே போல இதுக்கு முன்பாக கோஷங்கள், குறிப்பாக வந்து மத்திய அரசுக்கும் பீட்டாவுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி அங்க ஒரு குழுக்களாக அமர்ந்து அந்த ஒரு குழுக்களாக இளைஞர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதி முழுவதுமே வந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதே போல சேலத்துடைய சேலம் பழைய பேருந்து நிலையம் அல்லது புதிய பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்றால் சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே தான் தாண்டி செல்ல வேண்டும். ஆனால் இந்த பகுதி முழுவதுமே இளைஞர்கள் நிறைந்திருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு குழுக்களாக உட்கார்ந்து தங்கள் மத்திய அரசுக்கு எதிராக தங்களுடைய கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த இரவு நேரத்திலும், குறிப்பா இந்த பனிப்பொழிவு நேரத்திலும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கும் வகையில வந்து இங்கு அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே போல இங்கேயும் பல்வேறு குழுவினர் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம வந்து பேசுவோம். சார் வணக்கம், உங்களுடைய போராட்ட களம் இப்போ எப்படி இருக்கு? குறிப்பா 2 நாட்களாக உங்களுடைய கோஷங்கள் எழுப்பி வந்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஜி ஒரே ஒரு விஷயம் ஜி, நரேந்திர மோடி தமிழ்நாட்டை ரொம்ப கேவலமாக மதிச்சுட்டு இருக்காப்புல. அதை வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சிட்டிலையும் வீரியமாக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த போராட்டம் இந்த மாணவர்களுடைய எழுச்சியோட, இளைஞர்களுடைய புரட்சியோட வென்று காட்டுவோம். தேவேந்திரன், அதாவது இந்த காலையில இந்த பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து கலந்துகிட்டு அதாவது மத்திய அரசுக்கு எதிராகவும் பீட்டாவுக்கு எதிராக வந்து கோஷங்கள் எழுப்பினாங்க. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து காவல்துறை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. சுற்றியும் வந்து பேரிகாட் வந்து அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எந்தவித அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறை துணை ஆணையாளர் அவருடைய தலைமையிலும் வந்து இந்த பகுதியில் வந்து முற்றிலுமாக பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த சேலம் மாநகர காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கு. தேவேந்திரன்.